போலீஸ்ல வந்து நீங்க இந்த படத்துல எல்லாம் காமிக்கிற மாதிரி அப்படி உள்ளாடையோட பேண்டெல்லாம் அவுத்து விட்டு அடிச்ச தேட்டர்ல விசில் அடிக்கிறான், அடிடா ரவுடிகள் அடிடா அப்படின்னு. அப்படிலாம் பண்ண முடியாது. புரியுதுங்களா? யார் ரவுடி, யார் நல்லவன், யார் கெட்டவருங்கிறது சட்டத்தின் அடிப்படையில் விசாரணை செஞ்சுதான் முடிவு செய்யணும். இப்ப நம்ம முதலமைச்சர் விட்டுருக்க அரசாணைங்கிறது சினிமா ஹீரோத்தனமானது. இந்த சங்கர் படம், ஹரி படத்துலலாம் விசாரணையே கிடையாது. டப்பு டப்புன்னு சுடுவாங்க. இந்த காக்கா கௌதம் எல்லாம் சூர்யா டப்பு டப்பு டப்புன்னு சுடுவாப்புல. இவங்களுக்கு வந்து சட்டமும் தெரியாது, பீனல் கோடுனா என்னன்னு தெரியாது, என்ன கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுனா என்ன, சிவில் ப்ரொசீஜர் கோடு எதுவுமே நம்ம ஆட்களுக்கு தெரியாது. நம்ம மக்களுக்கு ஹீரோ சூர்யா தூக்கி போட்டு அடிக்கிறாரு, விஜய் 4 பேரை கொலை பண்றாரு போக்கிரியில, அவர் மறைமுகமா இருந்து கொன்றுறாரு. நீங்க என்ன தப்பு செஞ்சாலும் ஒருத்தனை போலீஸ் வந்து சட்டத்தின் முன்னால் நிப்பாட்டி தான் விசாரணை வைக்கணும். இல்லைன்னா இந்த நாட்டில் ஜனநாயகம் தேவையில்லை. அவன் தப்பு நினைச்சவன போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம், இவன் தப்பு செஞ்சிருக்காங்க. அது சரியா தப்பாங்கிறது சட்டத்தின் முன்னாடி கோர்ட்டுக்கு முன்னாடி விசாரணை வரணும். இது பலருக்கு போர் அடிக்கும். இப்படி படம் எடுத்தா போர் அடிக்கும், ஒருத்தன் தப்பு செஞ்சவன நிப்பாட்டி நிறுத்தின்னு. ஆனா அதுதான் விசாரணை. நம்ம ஊர்ல இதை வந்து ஸ்பீடு ரெமிடியும் தப்பு தான். ஸ்பீடா ரெமிடி கிடைச்சா பரவாயில்ல, ஸ்பீடா கேஸை முடிக்கணுங்கிறதுக்காண்டி நிறைய நடக்கும். ஆகவே இப்ப முதலமைச்சர் வந்து ஒரு சட்டத்தின் ஆட்சியை நடத்தணுமே ஒழிய ஒரு சும்மா ஒரு போலீஸ் ஆட்சி மாதிரி ஆட்சியில எல்லாம் நடக்குது பார் அப்படின்னு. இது யாருடைய ஸ்டைல்னா யோகி ஆதித்யநாத் ஸ்டைல். உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சர் யோகி இதே மாதிரிதான். போதைப்பொருள் பண்ணா சொத்தை பறிமுதல் பண்ணுங்கிறத முதலமைச்சர் எப்படிங்க சொல்லலாம்? முதலமைச்சருங்கிறது நீங்களும் நானும் மாதிரி ஒரு மனிதர், அவ்வளவுதான். அவருக்கான அதிகாரம்ங்கிறது முதலமைச்சருக்கான அதிகாரம் தான். இப்ப நான் வந்து ஒரு பொண்ணுகிட்ட ஒம்பளுக்குறான், இவன் கையை வெட்டிருங்க, அந்த பொண்ணை கையை பிடிச்சிட்டு இருக்கான், கையை வெட்டிருங்க, கண்ணதுரமா வெட்டி போட்டுருங்க அப்படின்னு நான் சொல்றேன். உண்மையிலே அவன் தப்பு செஞ்சிருக்கிறான். நான் வந்து அந்த இடத்துல ஹீரோ மாதிரி வந்து அவனை அட்டிங்கிறேன், கொலை பண்ணுங்கிறேன். பொதுமக்கள்லாம் சேர்ந்து ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்திட்டியப்பான்னு சொல்லி ஹீரோ. இப்படியே நான் முடிச்சுக்கலாமா? ஒருத்தன் போதை பொருள் பார்க்குறான், துப்பாக்கி வந்து சுட்டு தள்ளிட்டு போறேன், தப்பானவன் நான் கொண்டுட்டேன். சினிமால இது கைத்தட்டலாம், ஓகே. நெஜத்துல என்ன பண்ணணும்? இப்படி நெஜத்துல ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு முடிவு எடுக்க முடியாது. அப்ப ஒருத்தன் போதைப் பொருளோ எந்த கேஸ் வந்தாலும் சட்டத்தின் முன் நிப்பாட்டி அது கோர்ட்ல அது என்ன மாதிரி பண்ணா, என்ன பொருள் வித்தா, யார் மூலமா வந்தது, இதற்கும் உள்துறை அமைச்சத்துக்கும் தொடர்பு என்ன, கஞ்சா எங்க இருந்து வருது, பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வருதா, அப்ப போலீஸ் அதை அனுமதிக்குதா, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீங்க ஏதோ எல்லா விஷயமும் நீங்க பிடிபடுகிற அந்த நபருடைய தொடர்புடைய விஷயம் மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் என்னென்ன பெரிபெரல் ரூட் இருக்குன்னு நம்ம பார்க்கணும்.